பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரி, அந்த மெடிசன் தலைவலிக்காக அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அந்த மெடிசன் மார்க்கெட் பண்ணுதுன்னா டாக்டர்ஸ்க்கு போகுது இல்லையா? அந்த டாக்டர்ஸ் அந்த ஒரு மெடிசன் மட்டும்தான் அவங்க தருவாங்களா பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் தலைவலிக்கு மட்டும் போய் பாருங்கள், அந்த இடத்த தான் தேடிட்டு உட்காந்துட்டு இருப்பார். அதாவது தலைவலினா தலையை மட்டும்தான் பார்ப்பார். ஆக்சுவலாக அலோபதிக்கு தெரியாத புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல பிரச்சனை கிடையாதுங்க. மரபுவழி மருத்துவங்களும் நம்ம சித்தர்களும் நம்ம வைத்தியர்களும் சொல்லி வச்சது என்னன்னா, எல்லா விதமான வலியோ தொந்தரவோ அதுக்கு மூல காரணம் வந்து உள்ளுறுப்புகள் இருக்கிற பிரச்சனைகள் தானே தவிர அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் தலைவலியாவோ இல்லை வேறு விதமாகவோ வேறு இடத்துலையோ ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அலோபதி எங்கே தொந்தரவு இருக்கோ அங்கேயே தான் தேடிட்டு இருக்கும். தலைவலினா தலையை ஸ்கேன் எடுத்து தலையில் என்ன பிரச்சனை தான் பார்க்கும். ஆனால் மரபுவழி மருத்துவங்கள் தலைவலிக்கு சித்த மருத்துவத்தில் 60 காரணங்கள் சொல்கிறாங்க. அக்குபஞ்சரில் கிட்டத்தட்ட 90 காரணங்கள் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க. ஸோ தலைவலிக்கு பல விஷயங்கள் இப்போ நீங்களே கூட ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம். அந்த 60 காரணங்கள்லாம் விட்டுருங்க. சரியாக மோஷன் ஒரு வாரம் போகலன்னா தலை வலிக்குமா? வலிக்காது. பசி எடுத்து நீங்கள் சாப்பிடல தலைவலிக்கும். அதாவது பசிக்காமல் நீங்கள் சாப்பிடும்போது தலைவலி. டென்ஷன் அதிகமானாலும் தலைவலி வரும். வெயிலில் போனாலும் தலைவலி வரும். உஷ்ணம் அதிகமானால் தலைவலி வரும். குளிர்ச்சி அதிகமானாலும் தலைவலி வரும். சாதாரணமாக நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே ஒரு தலைவலிக்கான காரணமாக எத்தனையோ விஷயங்களை நம்மளே பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது தலைவலி அப்படின்னா அப்போ குளிர்ச்சி எங்கே இருக்குது, உஷ்ணம் எங்கே இருக்குது, மோஷன் வந்து குடல் பகுதி அது எங்கே இருக்குது, பசியோட இடம் எங்கே இருக்குது, இப்போ இதெல்லாம் எங்கெங்கேயோ இருக்குது. ஆனால் ரிஃப்ளெக்ட் ஆன இடம் வந்து தலை. ஸோ இப்படி தான் உடலோட இயக்கம். ஆனால் அலோபதி நீங்கள் தலைவலின்னு போனீங்கன்னா உடனே தலையை ஸ்கேன் இல்லை எக்ஸ்ரே. முதல்ல எக்ஸ்ரே இருந்தது. இப்போ அதை விட பைசாவில் வந்து ஸ்கேன் தானே அதிகம், கமிஷன் அதிகமாக வரும் இல்லையா? அதனால ஸ்கேன்லாம் எழுதி தருவாங்க டேரெக்டாக. அப்போ தானே 2000-3000 ருபீஸ் ஸ்கேன் சார்ஜஸ் ஆகும். அதுலேருந்து அவங்களுக்கு 1000 to 1500 அவங்களே முழுங்கிடுவாங்க. ஸோ இதனால் ஸ்கேனில் பார்த்துட்டு தலையவே தேடிட்டுருக்கோம். காரணம் கண்டுபிடிக்க முடியல. உடனே ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லிடும். இல்லை அவங்க நம்மளே வந்து குற்றவாளி ஆக்கிடும். தலைக்கு குடிக்காதீங்க, கோல்டான ஐட்டம் சாப்பிடாதீங்க, இதை பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, நம்மளா இவ்வளோதான் அலோபதிக் தெரியும். அப்போது நமக்கு அவங்களால சரியான நோயறிதல் விஷயத்தை கூட கண்டறியறதுக்கான கல்வியே கிடையாது. அவங்களுக்கு அந்த கல்வி அப்படிப்பட்ட கல்வியும் கிடையாது. உடலோடைய அறிவியலை வந்து முழுமையாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை கிடையாது. ரெண்டாவது, மருத்துவர்கள் எல்லாருமே ரொம்ப லெத்தாஜிக்காக இப்போ இருக்க மருத்துவர்கள் யாருமே வந்து தன்னுடைய பணியை வந்து உள்ள ஆழ்ந்த ஒரு இதுவோட பண்ணுறது கிடையாது. ஒரு மனசாட்சியோட பண்ணுறது இல்லை. ஏதோ நானும் செய்கிறேன் அப்படிங்கிற கடமைக்கு தான் இன்றைக்கி வந்து அவங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதை நம்ம ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா எப்படியும் பேஷண்ட்ஸ் திரும்பி இங்கே தானே வருவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம். ஸோ இப்படி வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தலைவலிக்குன்னு போனால் தலைவலி மாத்திரை மட்டும் எழுத மாட்டாங்க. ஒரு 10 மாத்திரை வரிசையாக எழுதுவோம். இல்லாத நோய்களுக்கும் சேர்த்து எழுதுவோம். தலைவலிக்கு கண்டுபிடிச்சது ஒரு மாத்திரை மார்க்கெட்டில். அந்த ஒரு மாத்திரை தானே தலைவலிக்கு கொடுக்கணும். அப்போ கூட எதுக்கு வைட்டமின் மாத்திரை, அப்புறம் அதுக்கு ஒரு கேஸ்ட்ரிக் டேப்லெட்டு, அதுக்கப்புறம் ஒரு காய்ச்சலுக்கு ஒரு மருந்து, அப்புறம் வைட்டமின் டேப்லெட்ஸு அப்படின்னு லைனாக சத்து மாத்திரை எல்லாம் எழுதுவோம். ஏன்னா இவ்வளோ 10 மாத்திரை அவங்க எழுதினாதான் அந்த 10 மாத்திரை போய் வாங்கும்போது அவங்களுக்கு அந்த கமிஷன் கிடைக்கும். இதுதான் உண்மை. அப்போ எதுக்கு வந்து ஒரு மருந்தை வந்து நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் வந்து பரிசோதனை செய்வீங்க? ஒரு மருந்தை பரிசோதிச்சு அந்த ஒரு மருந்தை தான் நீங்கள் எழுதி கொடுக்கணும். இந்த கொஸ்டின் என்னைக்காக நம்ம கேட்குறோமா? நம்ம அறிவை தான் வந்து நம்ம பகுத்தறிவை தான் அவங்க முடக்கி வச்சுட்டாங்களே. இப்படி தான் வந்து அலோபதி வந்து சிகிச்சை அளிச்சிட்ருக்கு. அப்போது அந்த ஒற்றை மருந்துற விஷயமும் கிடையாது. ப்ளஸ் நிறைய சத்து மாத்திரைகளை கொடுக்கும். இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க கொடுக்குற சத்து மாத்திரைகள் நம்ம உடம்புக்கு பொருந்துமா அப்படிங்கிறத பற்றி அடுத்து பேசணும்னா, சத்து மாத்திரைகள் உடலில் வந்து உற்பத்தி ஆகிற வைட்டமினும் இவங்க எழுதி தர வைட்டமின் மாத்திரையும் ஒன்றா. இப்போது வயிற்றில் வந்து பசிக்குதுன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? உண்மை அதுதான். நீங்கள் டாக்டர்ஸை கேட்டாலே சொல்லுவாங்க, பசினாலே வயிற்றில் அமிலம் சுரக்கும். அந்த அமிலம் பேர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். சரிங்களா? அப்போது நம்ம வயிற்றுக்குள்ளே சுரக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் லேப் இருக்கு இல்லையா, வேதியியல் லேப், கெமிஸ்ட்ரியில் அங்கே இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஒன்றா. நல்லா சொல்லுங்கள் பார்ப்போம். மூலக்கூறுகள் வேணால் ஒரே மாதிரி இருக்கலாம், அதோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வேணால் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் இயற்கையான தன்மைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, உடலால் சுரக்கப்படுற ஒரு அந்த திரவம் அமிலம், அதுவும் லேபில் இருக்கிறதும் நிச்சயமாக ஒன்றா எப்படி இருக்க முடியும்? பேசிக்காக நம்ம யோசிச்சாலே தெரியும். உடல்லையே கூட இப்போ எனக்கு சுரக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்க்கும் உங்கள் உடம்புல இன்னொருத்தரோட உடம்புல சுரக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஒன்று கிடையாது. தன்மையில் வேணால் அதை பொதுவாக ஒரு பேர் வச்சு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொருத்தர் உடம்புலையும் அவங்கவுங்க பசியோட தேவைக்கு ஏற்ற மாதிரியும் அவங்கவுங்க உடம்பு செமிக்கிற திறனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த உடலோட இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும். இதுதான் உண்மை. இப்படி இருக்கும் பொழுது இது உடம்புக்கே அதாவது நேச்சுரலாக அந்த உடம்பால் உற்பத்தி ஆகிற அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேயே இத்தனை டிஃப்ரென்ஸ், இத்தனை கான்ட்ரவர்சஸ் இருக்கும் பொழுது லேபில் செயற்கையாக வந்து மனிதர்களால் ஒரு 4-5 கெமிக்கல்ஸோடு ஆட் பண்ணி உருவாக்குற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எப்படி ஒன்றா இருக்கும்?
அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேயே இத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது வைட்டமின் டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ்னு சொல்லிட்டு தனியாக இவங்க செயற்கையாக உருவாக்குற ஒவ்வொரு மருந்தும் உடலோட எப்படி பொருந்தும்? அப்போ உடலோட என்னென்ன சத்து தேவையோ அந்த சத்துக்கு ஏற்ற மாதிரி உடல் அந்த வைட்டமின்ஸோ கால்சியமோ உருவாக்கிக்கும். இதுதான் உண்மை. இப்போ வெளியிலேருந்து நீங்கள் கொடுக்குற மருந்து அந்த உடலுக்கு எப்படி வைட்டமின்ஸ் கொடுக்கும்? நிச்சயமாக கிடையாது. இதனால தான் சத்து மாத்திரைகள் சாப்பிட்டு நிறைய இறப்புகளும் நிறைய பக்க விளைவுகளும் ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வு செஞ்சு. காரணம் என்னென்னா, உடலோட இருக்க வைட்டமினோட வெளியிலேருந்து வர வைட்டமின் டேப்லெட்ஸ் மேட்ச் ஆகாமல் உடம்புல ரியாக்ட் பண்ணி சில உடம்புகளில் அது கழிவாக தேங்கி பின்னாடி தொந்தரவு கொடுக்குது. சில உடம்புகளில் மரணம் வரைக்கும் கொண்டு போகும், இல்லை பெரிய காம்ப்ளிகேஷன்ஸை கொண்டு போகும். இதுதான் நடக்குது. இப்படி தான் வந்து எல்லா விதமான விஷயங்களும் வந்து அலோபதி முறையில் வந்து தவறான ஒரு பார்வை தான் நடந்துக்கிட்டு. நம்ம உடம்ப வந்து செயற்கையோட விஷயங்களோட பொருத்தி பார்த்து அதை வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால தான் இன்றைக்கும் அலோபதியால் எந்த ஒரு நோய்க்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்த கொண்டு வர முடியல. ஒரு நோய்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சிகிச்சை முறை எப்படி இருக்குன்னா லைஃப் லாங். ஒரு சுகராக இருந்தாலும் லைஃப் லாங். ஒரு தலைவலி கூட இது வரைக்கும் அவங்களால வந்து தீர்வு கண்டுபிடிக்க முடியலைங்க. இப்போது கண்ணு பிரச்சனை அப்படின்னு போனால் என்னைக்காவது கண்ணுக்கான நிரந்தர தீர்வு அவங்ககிட்ட கிடச்சிருக்கா? நிச்சயமாக கிடையாது. கண்ணாடி காலம் ஃபுல்லாக தான் போடுற மாதிரி இருக்கிறது. ஆரம்பத்தில் அவங்க தலைவலியோ கண் பிரச்சனையோ நம்ம போகும்பொழுது அவங்க சொல்கிற விஷயம் என்ன? கண்ணாடி போடுங்க, தலைவலி போயிடும். கண்ணாடி போடுங்க, கண் பார்வை சரியாயிடும் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் கண்ணாடி போட்டவங்க யாருமே கழட்டினதான் சரித்திரமே கிடையாது. அப்போது ஒரு பிரச்சனைக்கு நம்ம போகும்பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவங்க கொடுக்கணுமா, இல்லை அந்த பிரச்சனையை வந்து